வெல்கம் பேக் டு கைரடி விளக்கம். இன்னைக்கு வேர்ல்டு வெட்னரி டே. எல்லாருக்கும் விடிஞ்ச மாதிரி தான் அன்றைக்கி எங்களுக்கும் விடிஞ்சது. ஏப்ரல் 6ஆம் தேதி மண்டே. என்னாச்சு அப்படின்னா, விடிய காலமாக ரோட் சைடில் ஒரு கரண்ட் கம்பத்தில் ஒரு லாரி போய் இடிச்சு எங்கேயுமே கரண்ட் இல்லாமல் இருந்தது. அந்த பயங்கர ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தது. அதில் ஆளுகளுக்கு ஒன்றும் ஆகலை. கரண்ட்டு போச்சு, வண்டிக்கு கொஞ்சம் நாசமாட்டிருக்கு, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த நாளைக்கு விடிய காலம் மண்டே மார்னிங் 3 மணிக்கு கரண்ட்டு போனது. நைட்டு 8 மணிக்கு தான் கரண்ட் வந்தது. ஒரு 7:15 ஆகும்போது இந்த நாய் இங்கே தான் படுத்திருந்தது. எங்கள் வீட்டு சிஞ்சு சூடில் ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால கதவை திறந்து அந்த கதவோட விட்டத்தில் அதோட தலை சாய்ச்சி உள்ளுக்குள்ளே உடம்பை வச்சு படுத்துக்கும். வெயில் ஜாஸ்திங்கிறதுனால என்னாலையும் ஒன்றுமே பண்ண முடியல. நானும் தலையில் ஜாஸ்திங்கிறதுனால நானும் தலைநீ கீழே போட்டு, கரண்ட் இல்லை, சூடு பயங்கர ஜாஸ்தி, அதனால தரையில் தலைநீயை போட்டுட்டு நானும் சிஞ்சு கூட படுத்துக்கிட்டேன். படுத்துட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு நாளும் இல்லாமல் குஞ்சிட்டே கிடந்தோம். கீழே படுத்திருந்தப்ப கார்பன் டை ஆக்சைடு விடுதாட்டு இருக்குது, அதுக்கு ஒரு நாத்தம் வர மாதிரி இருக்குது. நானும் சிஞ்சு என்னடா இப்படி நாடிட்டு இருக்கிற, இன்றைக்கி சாயந்தரம் குளிக்கலாம் சரியா அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறமேலு என் மடியில் தலை வச்சு அது படுத்துட்டு இருக்கேன். அப்புறம் அது மேலே தலை வச்சு நான் படுக்க, அப்புறம் அது பாடி மேலே காலை வச்சு நான் எப்போதும் அப்படி கொஞ்சிட்டு இருக்கேன். அப்படி கொஞ்சிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டும் அவங்க பேத்தியும் கூட வந்தாங்க. பேத்தி வந்தால் அடங்கி இங்கே இருக்க மாட்டான். உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு 2 வீடு தள்ளி தான் ஃப்ரெண்டோட வீடு. வருவா, வந்த உடனே நான் போகிறேன்னு சொல்லுவாள். அவள் ரொம்ப நேரம் அப்படி சொல்லிட்டு இருக்க என்னாச்சு, சிஞ்சு என்னாச்சு, அவளை பயமுறுத்துறதுக்காக வள்ளுன்னு ஒரு கொலைச்சிது. அதை பார்த்துட்டு அவளும் பயந்துட்டான். அப்புறம் அப்படி ஒரு சுச்சுவேஷன் அன்றைக்கி அது அப்படி நடந்தது. அப்புறம் சாயந்தரம் ஒரு 7:15 போல் என்னாச்சு அப்படின்னா, இந்த நிலவில் தானே தலை வச்சு அது படுத்துருக்குது. அங்கேருந்து பாஞ்சு வாசலுக்கு ஓடிச்சு. இந்த வாசலுக்கு ஓடினோன்னா என் ஹஸ்பண்டும் அன்றைக்கி எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரமாக வந்துட்டார். அவர் குளிக்கிறதுக்காக போனால் அவர் சத்தத்தை கேட்டுட்டு, ஒரு ஆக்சிடென்ட் சமயத்தில் 2 வண்டி மோதும்போது எப்படி ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி மிருகங்கள் தமிழ் சண்டை போடும்போது போராடும் போது எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த மாதிரி ஒரு சத்தத்தினால கரண்ட்டும் இல்லை, எங்கள் எமர்ஜென்சிக்கு வெளிச்சம் இல்லை, ஒன்றும் பேட்டரி இல்லை, எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா பகல் முழுக்க இல்லை. அந்த 3 மணிலேருந்து கரண்ட்டு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணி வச்சுருந்தாலும் இத்தனை மணி நேரம் அப்படின்னா அது ஒரு அன்லிமிட்டட் டைம் அல்ல. அதனால் எதுலேயுமே சார்ஜ் இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து சத்தத்தை கேட்ட உடனே சொல்லிட்டாரு, வந்திருக்கிறது ஒரு விஷம் உள்ள ஊர்வனை, கதவை வேகமாக சாத்து அப்படின்னு சொன்னார். கதவை நான் வேகமாக சாத்திட்டேன். அப்புறம் 2த்துக்கும் ஊர்வனைக்கும் எங்கள் வீட்டு சிஞ்சுக்கும் பயங்கரமாக ஒரு போராட்டம். ஒரு 15 to 20 நிமிஷம் வரலும் 2ம் போராடி விஷமுள்ள ஒரு ஊர்வனை வந்தது. அது வாசலெல்லாம் சுத்தமாக இருந்தது. என்னன்னு தெரியல, சூட்டுக்கு வேறு எங்கேயாவது ஈரமுள்ள இடத்துல போய் பதுங்கிறதுக்காக வந்தது. கயிறு நீளத்தில் கட்டி சிஞ்சு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 15-20 அடி நீளத்தில் தான் சிஞ்சுவை கட்டி இருக்கிறது. கயிறில் கூட்டில் போய் படுத்துக்கும், மழை வந்ததுன்னா கூட்டில் போய் படுத்துக்கும், வெளியிலையும் இறங்கிக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் சிஞ்சுவை கட்டி இருந்தது. அதனால் 2ம் போராடி ஊர்வனையையும் அது கடிச்சு கொண்டுருச்சு. அதோட பல்லு பட்டு, ஊர்வனவோட பல்லும் பட்டு சிஞ்சுவும் ஒரு 2 மினிட் மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்டுக்குள்ளே சிஞ்சுவும் இறந்துச்சு. அது கதை என்ன அப்படின்னு கேட்டால், மனுஷனை விட ரொம்ப அன்புள்ளது நாய் தான். அதில் ஒரு விதத்திலையும் சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு காரியம் நடந்தது. சிஞ்சு சாதாரண விஷம் இல்லாத ஊர்வனையை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அது கடிச்சு கொதறிடும். இது ரொம்ப விஷம் உள்ளதாக இருந்தங்காட்டிக்கு என்னாச்சு அப்படின்னா, சிஞ்சுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் டப்புன்னு இறந்துருச்சு. ரொம்ப பிரச்சனையே ஆகாமல் 2-3 செகண்ட்ஸ்லேயே 2-3 நிமிஷத்துலேயே அது இறந்துருச்சு. அப்புறம் என்னால் தாங்கவே முடியல. ஏன்னா நான் நிறைய தடவை இந்த விஷம் உள்ளதோட சிஞ்சு போகும்போது நான் என்ன பண்ணுவேன், சிஞ்சுவை மாற்றி பிடிச்சி வச்சுக்குவேன். சிஞ்சுவை போராடுறதுக்காக விடவே மாட்டேன். இந்த தடவை அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 2த்துக்கும் டைரெக்டாக மோத வேண்டியது வந்தது. 2வது எங்களை பக்கத்துலேயே வரவிட மாட்டேங்குச்சு. அந்த அளவுக்கு போராட்டம் இருந்தது. நீங்கள் ஒன்று இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு விஷமுள்ள ஊர்வனவா ஒரு 2 நிமிஷத்தில் செத்து போச்சு அப்படின்னா யோசித்து பாருங்கள், அது எந்த அளவுக்கு உள்ள பாய்சன் உள்ள ஒரு விலங்காக இருக்கும். கயிறு இதுதான், இவ்வளோ நிலத்துக்கு கயிறு கட்டி இப்படி விட்டுருப்போம். நான் வந்து பொக்கே வாங்கிட்டு வரதுக்கு போன நேரம் என்னோடய கார்டனோட பூக்களில் எல்லா பூக்களையும் நான் சிஞ்சுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினேன். ஒரு சினிமா எடுக்கிற அளவுக்கு ஒரு இரங்கல்லாம் இருந்தது. எப்படி அப்படின்னா, நான் அன்றைக்கி காலையில் ஒன்றுமே செய்யலை. எந்திரிச்சதுலேருந்து ஒரு காஃபி கூட போட்டு குடிக்கல. ஒரு மாங்காய் மரத்துக்கடியில் தானே இது வாழ்ந்தது. அந்த மாங்காய் மரத்துலேருந்து ஒரு இலை விழுந்து அதோட இரங்கல் அது தெரிவிச்சுது. அந்த மாங்காய் இலையும் அங்கே கடந்தது. அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது அந்த மாவில அங்கே இருக்குது பாருங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அங்கே உள்ள குருவிகள், காக்கா, எல்லா பறவைகளும் வந்து இரங்கல் தெரிவிச்சுது சிஞ்சுவோட இறப்புக்கு. சாதாரண டைப்பு ஊர்வனவாக இருந்ததுன்னா அதுவே அதை ஏதாவது பண்ணி துரத்தி விட்டுரும். இந்த தடவை அப்படி அது மட்டும் இல்லை, அது அப்படி பண்ணிடும். துரத்தி விடவும் செஞ்சுட்டு அப்படியே ஒன்று இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக நம்ம கிட்டக்க வந்து குலைச்சி நிற்கும். நம்மளும் இறங்கி வந்து அது கிட்டக்க போனால் தான் அது இறங்கியே போகும். சிஞ்சுவும் இறங்கி போகும், நம்ம கூட தான் இறங்கி போகும். நீ இறங்கிக்கோடா, நானும் வரேன், ஒரு குச்சி எடுத்துகிட்டு நம்மளும் போனோம்னா தான் நானும் வரேன்னு சொல்லிட்டு போனால் மட்டும்தான் சிஞ்சுவும் இறங்கும். இந்த தடவை எங்களை பக்கத்துலேயே விடலை, எங்களை காத்துது. இவ்வளோ பெரிய தோட்டத்துக்குள்ளே இப்படி ஒரு விஷமுள்ள ஒரு ஜாமான
நடந்துட்டு இருக்கிறது அதுக்கு சேஃபாக தோணலை. அதனால் எங்களை காப்பாற்றுறதுக்காக அது தன்னைத்தானே உயிரை கொடுத்தது. இப்படி தானே ஆண்டவரும் நமக்காக தன்னோட இஷ்டம் உள்ள மக்களுக்காக, அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்காக அவர் ஜீவனை கொடுக்குறாரு. எங்களை பக்கத்துலேயே அண்டை விடலை அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்ணாறு நாங்கள் பார்த்ததுனால நாங்கள் இழுத்துட்டு கூட சிஞ்சு எங்கள் கிட்டக்க வரவே இல்லை. அப்புறம் அன்றைக்கி ராத்திரி முழுக்க அதோட பாடி எங்கள் வாசலில் தான் இருந்தது. அதுக்கப்புறமேலு ஒரு பழைய வெள்ளை சாக்கு போட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு பெல்ட்டை கழட்டிடலாம் அப்படின்னு நான் என்னோட ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அதுக்கு இருந்துட்டு வேண்டாம், அவனோட பெருமையே பெல்ட்டு தான், அவனை நல்ல கம்பீரமாக நான் அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பெல்ட்டையும் கழட்டலை. அப்புறம் நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற ஜித்துவை வர சொல்லி ஒரு குழி, நல்ல ஆழமான ஒரு குழி தோண்டி அதில் சிஞ்சுவையும் அடக்கம் பண்ணோம். அந்த அடக்கம் பண்ண நேரத்தில் அந்த தோட்டத்தில் இருக்கிற அவ்வளோ குருவிகள் 7 சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படி இரங்கல் தெரிவித்தாங்க. என்னால் தாங்கவே முடியல, இந்த கவலையை தாங்கவே முடியல அப்படின்னா அப்படி அதை நினைக்கும் போதே நெஞ்சு வலிச்சிட்டு இருந்தது. தாங்க முடியாத ஒரு கவலையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் கண்ணார அந்த 20 நிமிஷம் எவ்வளோ வெளிச்சம் இல்லாட்டினாலும் நமக்கு அது ஒன்று தெரியும்ல, சிஞ்சுவை இழுத்துட்டும் அந்த கயிறுலேருந்து வரவே இல்லை. அப்படி ஒரு மரணம் எங்கள் வீட்டில் ஒரு செல்லப்பிராணிக்கு நடந்தது. அது செல்லப்பிராணினே சொல்ல முடியாது, நம்ம வீட்டில் ஒரு மெம்பர் போல தான் நாங்களும் வளர்த்தனோம். அதுவும் இருந்தது, ஒரு பராதியும் இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத ஒரு ஜீவனாக இருந்தது. சோறு கொடுத்தா சாப்பிடும், கொடுக்காட்டி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில சமயம் நைட்டு 11 மணிக்கு அவர் வருவார். சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டுறதுனால நான் சாப்பாடு கொடுக்காம விட்டுருப்பேன். அதனால் என்ன பண்ணுறது, 11 மணிக்கு வந்துட்டு யார் கொடுக்குறதுன்னு ஒரு சோம்பேறித்தனம் எல்லாம் வரும்ல. அப்படி வந்தால் கூட சிஞ்சுவோட காரியத்தில் சிஞ்சு வந்து அழுகையோ கோலையோ ஒன்றும் பண்ணாது, குறைக்கவோ ஒன்றும் செய்யாது. அப்படி அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள அனிமலாக இருந்தது. ரொம்ப சங்கடமாக இருந்தது. அப்புறம் நான் வந்து எங்கள் சர்ச்சில் ஃபாதர்கிட்ட நான் சொன்னேன். அப்புறம் எங்கள் ஃபாதர் வந்துட்டு அதுக்கு உங்களை வந்து ஆண்டவரையே காப்பாற்றினது தான், அதனால் நீங்கள் நன்றி சொல்லுங்கள், காப்பாற்றினதுக்கும் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதுக்குரிய மெசேஜ் கொடுத்தாரு. அப்புறம் என்னோடய கவலை அப்படியே மாறிப்போச்சு. அதான் நீங்களே பாருங்கள், அந்த குருவிகள் இந்த தோட்டத்தில் இருக்கிற சர்வ குருவிகளும் அப்படி அதோட இரங்கலில் வந்து தெரிவிச்சதுங்க. காக்கா வந்து பார்க்குது. ஏன்னா ஒரு காக்கா வந்து உட்கார கூட இந்த சிஞ்சு சம்மதிக்காது. அந்த அளவுக்கு காக்கா வந்தால் கூட குறைக்கும். அதுக்கப்புறமேலு ஒரு இறந்த வீட்டில் பந்தலெல்லாம் எப்படி போட்டுட்டு அடக்க முடிஞ்சதுக்கப்புறமேலு பந்தலை வந்து எப்படி கழட்டுவாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து பந்தல் ஜாமான்கள் எங்கள் மச்சாண்டாருக்கு இருக்குது. ஷீட்டு, கம்பி, அந்த மாதிரி ஜாமான்கள். அதே மாதிரி இதோட அடக்க முடிஞ்சதுக்கப்புறமேலு பந்தல் ஜாமான்களை எங்கேயோ இருந்து கொண்டு வந்து இறக்கி வச்சாங்க. அது எல்லாமே நம்ம வீட்டில் ஒரு மெம்பரு போன ஒரு ஃபீலிங் மாதிரி தான் நடந்தது. அது என்னமோ பழமொழி இருக்கும்ல, எங்கள் சர்ச்சு ஃபாதர் சொன்னதும் அப்படி தான். அது வீட்டுக்குள்ளே பூந்து மனுஷர் யாரையாவது கடிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், கடவுளுக்கு ப்ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். கண்ணில் பட வேண்டியது புருவத்தில் பட்டு தட்டி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுடைய பெட்ஸை இறக்கும்போது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நன்மையாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லி ப்ரைஸ் சொல்லி மனசார நான் சொல்லும்போது எனக்கு வந்து அந்த கவலை வந்து மனசுலேருந்து விடுபட்டுச்சு. ஏன்னா நம்ம ஒரு பெட்டுக்காக அழுது புலம்ப கூடாது. கடவுளோட சன்னதியில் பார்க்கும்போது ஆண்டவனுக்கு தான் முதல் பங்கு கொடுக்கணும். நான் ஏன் இந்த காலில் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் எப்போதுமே அது என் காலை வந்து நக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நான் வந்து எனக்கு ஸ்பைன் பிரச்சனை இருக்கிறதுனால குனிய முடியாது. அதனால் எப்போதும் ஸ்பைன் பிரச்சனை வந்ததுக்கப்புறமேலு காலையே தான் அதை நான் கொஞ்சிட்டே கிடப்பேன். அந்தளவுக்கு என்னோட இனிமையான சிஞ்சு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. இதில் நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள், சிஞ்சுக்கு நம்ம சாப்பாடு வச்சுட்டு ஈட்டுன்னு சொன்னால் மட்டும்தான் சாப்பிடும். அப்படி ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிராணியாக இருந்தது. ஆனால் நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டோம்னா விடவே விடாது. மோப்பம் பிடிச்சிட்டு நம்ம கூடவே நடக்கும். அன்றைக்கி ஒன்றுமே செய்யலை. என்னோட மேடு வந்து அப்புறம் எங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு அப்புறம் எங்களை சாப்பிட வச்சாங்க. இதில் மாரல் என்ன அப்படின்னா, தக்க சமயத்து ஆண்டவன் யாரோ மூலமாக நம்மளை காப்பாற்றுறான். அது ஒன்றாமத்த காரியம். அவனே சரணாகதின்னு அவனை மட்டும் நம்பி அவனை மட்டும் டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை ஆண்டவன் காப்பாற்றுறான். ரெண்டாவது, நாயிலிருந்து படிக்க வேண்டிய பாடம் என்னென்னா, தான் எஜமான பக்கத்தில் அண்டை விடாமல் அது எப்படி இருந்தது பாருங்கள். அதுலேருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடம் அதுதான். நம்மளை படைச்ச ஆண்டவனை பூரண மனசோட நேசிக்கணும். அவனே சரணாகதின்னு நம்ம அடைஞ்சே ஆகணும். அப்படி இருக்கும்போது அவன் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவன் எல்லாம் பார்த்துக்குவான். ஆண்டவனை தவிர வேறு எதையும் நேசிக்கவும் கூடாது. பெட்டாக இருக்கட்டும், கணவனியாக இருக்கட்டும், ஆண்டவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம இருக்கணும். நன்றி, வணக்கம். சிஞ்சுவை குறித்த பாக்கி வீடியோஸ் நான் இன்னொரு எபிசோடில் போடுறேன். நன்றி, வணக்கம். പാമ്പിനെ